அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நடக்கவே நடக்காத காரியம் கூட மின்னல் வேகத்தில் நடக்க, நினைத்தவுடன் கையில் பணம் புரள இந்த எளிமையான ஒரு வரியை சொல்லுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அஃபர்மேஷன் வாக்கியத்தை தான் பார்க்க போறோம். அதிலும் தமிழில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்த வாக்கியம் இது. சமீப காலமாக நம்ம சேனல்ல நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் அஃபர்மேஷன் வாக்கியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு காரணம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனையும் கொடுக்குதுங்க. அதே போல ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளை வாக்கியம்னு அர்த்தம். பாசிட்டிவான, அதாவது முழு நேர்மறையான ஷார்ட்டான ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கணும். அதை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதனால அல்லது எழுதுவதனால அந்த வாக்கியத்திற்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த வாக்கியத்தில் ஒரு நெகட்டிவான வார்த்தை கூட இருக்கக்கூடாதுங்க. மேலும் இந்த அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை அதே மொழியில் தாங்க நம்ம சொல்லணும். வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த அஃபர்மேஷன்ஸ் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா அஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியம் நம்முடைய ஆழமான ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியது. அது பணம் தொடர்பான விஷயமாக இருக்கலாம், அல்லது உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருக்கலாம், நல்ல உத்தியோகம் கிடைப்பது, தொழில் முன்னேற்றம், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் மற்றும் நம்முடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதுன்னு அனைத்திற்குமே இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்தலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தையும் நீங்க சேர்க்கலாம். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வாக்கியம் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஜூலை மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கான வாட்ஸ்அப் நம்பரை நம்ம கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக வீடியோஸ்ல கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஜூலை மாதம் முழுவதுமே அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல இப்பெல்லாம் ஏன் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறது இல்லைன்னு கேட்டிருக்கீங்க. ஒன்ஸ் அந்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் நான் நம்பர் கொடுக்குறேங்க. அந்த நேரத்தில் தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். ஸோ தினமும் குளிச்சுட்டு தான் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லலாம். வாய் விட்டும் இந்த வாக்கியத்தை சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டாம். பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை நம்ம கட்டாயமாக சொல்லணும். அதை நீங்க ஸ்பிளிட் பண்ணி கூட சொல்லிக்கலாம். அதாவது காலை நேரத்தில் ஒரு 5 நிமிடம், அதற்கு பிறகு மதியம், சாயங்காலம் அல்லது இரவு நேரம்னு இது போல நீங்க பிரிச்சு கூட சொல்லிக்கலாம். அல்லது ஒரே நேரத்தில் உங்களுக்கு 10 நிமிடம் சொல்ல முடியும்னாலும் அப்படியும் நீங்க சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். கரெக்டா 10 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க, சற்று ஏறக்குறைய இருக்கலாம். அதே போல இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கைலாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்ல வேண்டாம். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். அதே போல டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து சொல்லுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டாம். ஏன்னா நாம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்தில் இந்த வாக்கியத்தை நாம் சொல்லும் போது நம்முடைய ஆழ்மனதில் அது இன்னமும் வேகமாக பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும்.
போதும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. சோ ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து சொல்லுங்க. குறைந்தபட்சம் 48 நாட்களுக்கு 48 டேஸ்க்கு இந்த வாக்கியத்தை தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த சென்டென்ஸை நீங்க சொல்ல ஆரம்பிச்ச அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். 48 நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஆசைப்படும் நிறைய விஷயங்கள் நிறைவேறி இருக்கும். 48 நாளைக்கு பிறகும் இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க தொடரலாம். முதல் 48 நாட்களுக்கு நீங்க பிரேக் எடுக்காம சொல்லுங்க. அதாவது நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காதீங்க. தவிர்க்கவே முடியாத காரணத்தினால ஒரு நாள் அல்லது 2 நாள் பிரேக் வந்துருச்சுன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்கேஸ் ஏதாவது லாங் பிரேக் நீங்க எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நம்ம ஆரம்பிக்கலாம். 48 நாளைக்கு பிறகு இந்த மெத்தடை கண்டினியூ பண்ண போறவங்க நடுவுல நீங்க சின்ன சின்ன பிரேக்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். முழு நம்பிக்கை மற்றும் உற்சாகமான மனநிலையோட இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்த மிக மிக முக்கியமான ரகசியம், இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லும்போது உங்களுடைய மனநிலை அதாவது உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள அளப்பரிய ஒரு தெய்வீக சக்தி இருப்பதா நீங்க நினைச்சுக்கணும். அந்த சக்தி உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் மின்னல் வேகத்தில் நிறைவேற்றி தருவதாக நீங்க ஃபீல் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லும் போதே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரே நாளில் அதை நீங்க உணர முடியும். சோ கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் உங்களுக்குள்ள தெய்வீக சக்தி இருப்பதை நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த வாக்கியத்தை சொல்லி பாருங்க. ஒரே வாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க வாழ்க்கையில காணலாம். அடுத்த முக்கியமான விஷயம், எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அந்த வாக்கியத்தின் மீது முழு கவனத்தை வச்சுக்கிட்டே நாம் சொன்னாலே போதும், நமக்கு தேவையான அனைத்துமே கரெக்டான நேரத்தில் நிறைவேற ஆரம்பிக்கும். முதலாவதாக உங்களுடைய சின்ன சின்ன கோரிக்கைகள் ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. மேஜிக் போல நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற ஆரம்பிக்கும். ஆனால் நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் உங்களுக்கு பலனை கொடுக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ உங்களுடைய நம்பிக்கை மேலும் பலப்பட ஆரம்பிக்கும். அப்படியே அந்த வாக்கியத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. இதற்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்க பயன்படுத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரி வாங்க அந்த ஆற்றல் மிக்க வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. என்னுள் தெய்வீக சக்தி நிரம்பி உள்ளது, அதை நான் வெளிப்படுத்துகிறேன். 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 அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வாக்கியம், உடனே பலனை தரக்கூடியது. இந்த வீடியோவை பார்க்கிற இன்றைய தினமே இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஒரு 10 நிமிஷம் இந்த வாக்கியத்தை ரிலாக்ஸ்டா கவனம் சிதறாமல் நீங்க சொல்லி பாருங்க. உடனடியாக ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நாளுக்கு நாள் அந்த அதிர்வலை பெருகி நீங்கள் நினைத்ததெல்லாம் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.